Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. காவிரிப்படுகை மாவட்டங்களில் குறுவை நெல் சாகுபடி கடந்த ஆண்டை காட்டிலும் 2 லட்சம் ஏக்கருக்கு மேல் குறைந்துள்ளது. மேட்டூர் அணையில் போதிய நீர் இல்லாததால் இந்த ஆண்டு பாசனத்திற்கு குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் காவிரிப்படுகை மாவட்டங்களில் போர்வெல் மற்றும் மோட்டார் பம்ப் செட் வசதி உள்ள விவசாயிகள் மட்டுமே குறுவை சாகுபடி செய்கின்றனர். ஆற்றுப்பாசன விவசாயிகள் குறுவை சாகுபடியை கைவிட்டதால் பரப்பளவு சரிந்துள்ளது. 2025ஆம் ஆண்டு மேட்டூர் அணையிலிருந்து குறித்த நேரத்தில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் குறுவை சாகுபடி பரப்பு 5,79,000 ஏக்கராக இருந்தது. நடப்பாண்டில் அது 3,76,000 ஏக்கராக குறைந்துள்ளது. இன்னைக்கு ஆழ்குழாய் கிணறு மூலமாக கூட சாகுபடி இல்லை என்கிற நிலையிலையும் காவிரியில் தண்ணி வரலைங்கிற முறையிலையும் இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடி என்பது குறைஞ்சிருக்கு. இது மூலமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு 1 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க. இந்த 1 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்குது. இன்னைக்கு ஒரு வறட்சி என்கிற முறையில் அரசு அறிவிப்பு செய்து உரிய நிவாரணத்தை விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏக்கருக்கு ஒரு 5,000 ரூபாயாவது இழப்பீடு நிவாரணங்கிறத உடனடியாக அறிவிக்கணும். அதே போல் விவசாய தொழிலாளர் குடும்பம் சார்ந்த விவசாய தொழிலாளர் குடும்பங்கள் பல கோடிக்கணக்கான பேர் இன்னைக்கு வாழ்வாதாரமே இழந்து நிற்கிறாங்க. 100 நாள் வேலை கூட இல்லை. அவங்களுக்கு உடனடியாக குடும்பத்துக்கு ஒரு 10,000 ரூபாங்கிறத கொடுத்து இந்த மிகப்பெரிய ஆபத்தில் இருக்க மக்களை காப்பாற்றுறதுக்கு அந்த முயற்சியை செஞ்சால் தான் இன்னைக்கு சூழ்நிலை இருக்கும். பாதிப்புகளை கருத்தில் கொண்டு காவிரிப்படுகை மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.